உடல் எடையை குறைக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லா ஆகிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கணும், என்ன மாரி எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியறதில்லைங்க. ஸோ அது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ உங்கனாலயும் சக்ஸஸ்ஃபுல்லா வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, டயட்ட வந்து சரியா ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, டயட்ட ஃபாலோ பண்ணும்போது டே 1, டே 2, டே 3, டே 4 ஸோ இந்த 4 நாளும் கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் டே 5ல வந்து அந்த டயட்ட ஃபாலோ பண்ண முடியாம போயிடும். ஸோ அந்த டைம்ல என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு ஒரு 4 நாள் நீங்க டயட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ 5ஆவது நாள் நீங்க டயட்ட ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்துக்கு, நீங்க நல்லா சாப்பிடுறீங்க. அந்த டைம்ல நீங்க 4 நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்த டயட்டு அங்க மறுபடியும் 0 ஆகுது. ஸோ நீங்க திரும்பவும் டே 6லேருந்து டயட்ட ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ டே 6, 7, 8, 9 ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டயட்ட ஃபாலோ பண்ணல. ஸோ மறுபடியும் 0 ஆகுது. ஸோ அதுக்கடுத்த நாள் மறுபடியும் டே 11லேருந்து டயட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டே 13ல திரும்பவும் நீங்க டயட்ட ஃபாலோ பண்ண முடியாம போகுது. ஸோ இப்படி நீங்க ரெகுலரா வந்து நீங்க உங்க பாடி வந்து நீங்க எடுக்கிற டயட் ஃபுட்ட வந்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஆகுற டைம்ல நீங்க டயட்ட ஃபாலோ பண்ணாம விடுறதுனால, ஸோ மறுபடியும் அந்த டயட்டு 0 ஆயிடுதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க 15 நாள் மட்டும் டயட்ட ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு 2 to 3 கேஜஸ் கண்டிப்பா குறையும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்க டயட்ட சரியா ஃபாலோ பண்ணலனா கூட, உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா டயட்ட ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் கரெக்ட்டா மெயின்டெயின் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாரி டயட்ட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு 15 நாள் மட்டும் நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் பெட்டராவே இருக்கும். ஸோ 15வது நாள் நீங்க ரிசல்ட்ட பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ இது மாரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. ஸோ இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் லாஸ் சீரிஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டயட் சார்ட் வேணும் அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழ லிங்க் குடுத்துருக்கேங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டயட் சார்ட்டு, லஞ்ச் டயட் சார்ட்டு, அதுக்கப்புறம் டின்னர் டயட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நான் குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபுட் எடுக்கணும்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்கிட்ட ஒரு மேடம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டு வந்தாங்க. அவங்களோட பேரு தேவி. அவங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 35. வெயிட் லாஸ் பண்ணணும்னு கேட்டு வரும்போது அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 79 இருந்துச்சு. அவங்களோட ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருந்துச்சு. ஸோ அவங்களோட பிஎம்ஐக்கு கணக்கு பண்ணி பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 65 கிலோ அவங்க இருக்கணும். ஆனா கிட்டத்தட்ட அவங்க 14 கிலோ அதிகமா இருக்காங்க. ஜூன் 10ல வந்து அவங்களுக்கு நான் டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தேன். ஸோ ஜூன் 10ல அவங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையுமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ அதே மாரி இவங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணேன். ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அனுப்ப ஸோ அவங்கனால முடியும் அப்படிங்கிறத அவங்கனால உணர்ந்தாங்க. ஸோ 15வது நாள் டைம்ல அவங்க வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு 76.200 கிராம் அவங்களுக்கு வெயிட் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 கிலோ 800 கிராம் பக்கம் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு. அதாவது 3 கிலோ பக்கம் வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க கன்டினியூஸா 15 நாள் எந்த ஒரு பிரேக்குமே இல்லாம வெயிட் லாஸ் வந்துட்டு டயட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரோட பாடியும் ஒவ்வொரு மாரி இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு 3 கிலோ குறைஞ்சிருக்கா, ஸோ இன்னொருத்தருக்கு 2 கேஜிஸ் 1 1/2 கிலோ, இன்னொருத்தருக்கு 4 கேஜிஸ் கூட குறையலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட பாடி ஒவ்வொரு மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்கமிங் டேஸ்ல அவங்க டயட்ட ஃபாலோ பண்ணாங்கன்னா, 1 மந்த்ல கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 கேஜிஸ் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கணக்கு பண்ணி பார்த்தா, ஸோ ஒரு மாசத்துக்கு 4லேருந்து 5 கிலோ கண்டிப்பா குறைக்க முடியும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மேடம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேரு இந்திராணி. அவங்களுக்கு வயசு 39. அவங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 69 கிலோ இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 10 கிலோ பக்கம் அதிகமா இருக்காங்க. ஸோ இவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னா, டெய்லரா இருக்காங்க. ஸோ இவங்கனால வெளிய போய் எக்சர்சைஸோ, இல்ல வாக்கிங் போறதோ இதனால மேக்ஸிமம் முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நான் தனியா டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தேன். ஜூன் 9ஆம் தேதி இருந்து டயட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டே 15 வரைக்கும் டயட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நான்
அவங்களும் எனக்கு டெய்லியும் மெசேஜ் பண்ணி என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கேட்பாங்க. நான் அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி, ஸோ எப்படி டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ஏதோ டவுட் இருக்கா அப்படிங்கிறத நான் பர்சனலாக நான் கேட்டுக்குவேன். அப்புறம் அவங்க 15 நாளாக கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 2 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட்டு 69. இப்போ அவங்களோட வெயிட்டு 67.05. ஸோ கிட்டத்தட்ட 2 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருனாலையுமே வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் முயற்சி பண்ணுங்க. என்னென்ன ஃபுட் எடுக்கிறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டயட் சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டயபெட்டிஸ் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணால் சரியாக போயிடுங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுற போது என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய பேர் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய வயது இருக்கணும், ஹைட்டு, வெயிட்டு, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன உணவுகள் எடுத்துக்குவீங்க, அதாவது சைவமா அசைவமா அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் பேசுவேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசி உங்களுக்கு என்னென்ன ஃபுட் எடுக்கணும், எடுக்கக்கூடாது, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத 1 மந்த் வரைக்கும் ஃப்ரீயாக உங்களை நான் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டயட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ கம்மிங் சண்டே நான் லைவில் வரப்போகிறேங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை நீங்கள் லைவில் கேட்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காமலும் போகலாம். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.